ரீசெண்டா ஒரு சர்வே நடந்தது ரிட்டையர்மெண்ட் பத்தி. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணவங்க எவ்வளவு பேரு, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணாதவங்க எவ்வளவு பேருன்ற ஒரு சர்வே. அதுல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணவங்க அவங்களுடைய ஒர்க் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்காங்க. அந்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுல 70% பேர் வந்து என்னோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து உங்க ஜாப் வந்து செக்யூர்ட் ஆனதா அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஜாப்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப செக்யூர்டா இருக்கேன்னு 70% பீப்புள் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்க ஜாப்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட 70% பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணவங்க இந்த ஜாப்ல பெருசா ஸ்ட்ரெஸ் கிடையாது, எங்களால சமாளிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்கேஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அதுல 88% பேர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணவங்க நான் வந்து என்னால சமாளிக்க முடியும், ஆல்டர்னேட் இன்கம் என்னால ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் வந்து உங்க லைஃப்ல கொடுக்கும். டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை சமாளிக்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும்.